நான் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட பப்ளிக் மத்தியில் இந்த வழக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஒரு பத்திரிகையாளராக பல வழக்குகளை பார்த்துருப்பீங்க, இந்த வழக்கு அதில் சற்று வித்தியாசமானதுன்னு பார்க்கலையா? ஏன்னா இது வந்து லாக்அப் மரணம்னு சொல்ல முடியாது, இவர் மரணமடைந்த இடம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது வந்து கஸ்டோடியல் டெத்துக்குள்ளேயே வராது அப்படின்றாங்களே. இல்லை நீங்கள் அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. அதாவது லாக்அப் டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் ஒரு செல்லில் வைக்கப்பட்டு அங்கே சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டாதான் இந்த டெஃபினேஷனுக்குள்ளே வரும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த மொமெண்ட் வந்து ஒரு விசாரணைக்குன்னு என்று தங்களுடைய கஸ்டடியில், இது இன்ஃபேக்ட் இதில் வந்து சட்டப்பூர்வமாக இல்லாமல் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படாமல் அவரை வந்து சட்டவிரோதமாக காவலில் வைத்து தான் விசாரிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து அவர் தாக்கப்பட்ட இடம் என்பது ஒரு கோயிலுக்கு பின்பு இருக்கக்கூடிய இடம். அப்போது நீங்கள் அந்த பிளேஸ் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ். நீங்கள் அவரை வந்து எடுத்து போய் விசாரிக்கும் பொழுது அடித்ததில் தான் அவர் இறந்ததாக வந்து முதலமைச்சருடைய அறிக்கையிலேயே கூட அந்த வாக்கியம் வருது. அதனால் வந்து நீங்கள் இது எந்த இடத்துல வச்சு அடித்தாங்க, அந்த இடம் வந்து லாக்கப்பா, செல்லு இருந்ததா, கம்பி இருந்ததா அவசியம் இல்லை. அது நடத்தப்பட்டது தான் முக்கியம். அந்த அசால்ட் நடந்திருக்கா, ப்ரூட்டாலிட்டி நடந்ததா, அவர் இறந்தாரா, இதுதான். இது வந்து இட் இஸ் அ மர்டர், அவ்வளோதான். நீங்கள் அதை தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் வேறுபடுத்தியெல்லாம் பார்க்க வேணாம். ப்ரிசன்குள்ளே வச்சு அடித்தாங்களா, இல்லை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 4 செவத்துக்குள்ளே, இல்லை ஸ்டேஷனில் லாக்அப் இல்லாமல் பின்னாடி ரூமில் வச்சு அடித்தாங்களா, அதெல்லாம் தேவையில்லை. இட்ஸ் எ கஸ்டோடியல் டெத்துன்றது கஸ்டோடியல் டெத்து தான். நீங்கள் லாக்அப் டெத்துன்னு இதை சொல்லலை. இது வந்து போலீஸ் கஸ்டடியில் தான் அவர் இருந்திருக்காரு. அதுவே இல்லீகல்ன்றது அது இன்னொரு தீவிரமான விஷயம். அதை இன்னும் சீரியஸாக வந்து அதை ஆராய்ந்து தண்டனை கொடுக்கணுன்றது அது வேற விஷயம். இந்த ஒரு இல்லீகலாக எப்படி ஒருத்தர் வழக்கை பதிவே செய்யாமல் எஃப்ஐஆரே போடப்படாமல், ஏன்னா ஒரு காணொலியில் அந்த பெண்ணே சொல்கிறாங்க, அந்த பிளைண்டிஃப் சொல்கிறாங்க, எனக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கப்படல, எஃப்ஐஆர் கொடுக்கப்படல, அதுக்கப்புறம் கொடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து இந்த டெக்னிக்காலிட்டிஸ். ஆனால் தாக்கப்பட்டது என்பது உண்மை, இந்த போலீஸை அடித்து ஒருவர் இறந்திருக்கிறார் என்பது உண்மை. இப்போ அதை தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த போலீஸோட இந்த விஷயத்தோட தாக்கத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ அவர்கள் மக்கள்கிட்ட அடிப்படையிலேயே ஒரு காவல் நிலையத்தை அணுகும்போது, காவல் நிலையத்தில் என்னுடைய பாதுகாப்பிற்காக, என்னுடைய நலனுக்காக போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மக்கள் போகிறாங்களான்றதான் முதல் கேள்வி கேட்கணும். காவல்துறை எதற்கு இருக்கிறது? மக்களுடைய பாதுகாப்புக்கு இருக்கிறது. மக்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்காக அப்படின்றது தானே காவல்துறை இருக்குது. ஆனால் நீங்கள் ரோட்டில் எந்த ஒரு மக்கள்கிட்ட போய் கூட பேசுங்க, ஒரு காவல் நிலையத்தை அணுகும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு, ஒரு நம்பிக்கையினரோடு, ஒரு பாதுகாப்புணர்வோடு போகிறாங்களா, பயத்தோட போகிறாங்களான்னு கேட்டிங்கனாலே இந்த எல்லாத்துக்குமே விடை வந்துடும். எந்த மக்களும் வந்து நாங்கள் ஒரு நம்பிக்கையோட அப்பா காவல் நிலையம் வந்துட்டோம், எனக்கு வந்து நீதி கிடைச்சிரும், இல்லை எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாயிடும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அவர்கள் போவதே இல்லை. முதல்ல போறதுக்கு அவருக்கு பயம் தான். ஓகே ஓகே கோ ஹெட் கார்த்திக். கேக்குதானே பேச? எஸ் 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 எஸ். அப்போ அந்த உணர்வு இருக்குல்ல, அது அடிப்படையில் வருவதற்கான காரணம் என்பது அந்த போலீஸ் பீப்புள் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, மக்களுக்கும் காவல்துறைக்குமான உறவு என்பது எவ்வாறாக போகிறது அப்படின்றது அந்த இருக்கிறதுன்றது தான் இந்த அடிப்படை இந்த அச்ச உணர்வு. இல்ல காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு கடந்த சில பத்தாண்டுகளா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த உறவு முறையில ஒரு மாற்றம் வரலையா? இன்னும் தப்பு செய்யறவங்க தான் காவல்துறையை பார்த்து பயப்படணும், காமன் மேன் பயப்பட தேவையில்லை. இல்ல காவல்துறை, அதை தான் நான் சொல்கிறேன். காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்வதோ, இல்லை இது போல் வந்து நீங்கள் டேக்லைன் எழுதிக்கிறது, வருஷத்துக்கு ஒரு சில நாட்களில் வந்து கேம்பெயின் பண்ணுறேன்னு சொல்லி மக்களோட நிகழ்ச்சிகள் நடத்துறது, அவர்களுக்கு வந்து இனிப்புகள் கொடுப்பது, இல்லை அவர்களுக்கு உதவி செய்வது என்றே ஒரு சில நாட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துவதால் வர்றதில்லை. அப்படி வராது, வரவும் செய்யாது. நீங்கள் தினம் தினம் வந்து மக்களை வந்து அவர்கள் அணுகும் விதத்தில் தான் வந்து இந்த மக்களுடைய அச்ச உணர்வு போக்கி இல்லை வந்து அது விலகி போய் வந்து மக்களுக்கு வந்து உண்மையிலேயே காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும். அதை செய்யாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து 4 போலீஸ் கமிஷன் வந்துருச்சுங்க. மார்ச் 2022 இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் கான்ஸ்டியூட் பண்ண நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் சிடி செல்வம் தலையில் வந்து போலீஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் ஆச்சு. அவர் 2023 வந்து அதற்கான முதல் அறிக்கையை வந்து கொடுத்துட்டாரு. இதுவரை அது அமல்படுத்தப்பட்டிருக்கா? பல்வேறு, அதாவது நம்ம பழைய ஆர்கே கொலோனியல் எரால இருந்த காவல்துறை சட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னும் இருக்கோம். பிஎன்எஸ் அது இதுன்னு மாற்றங்கள் வந்தாலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரோ இதில் வந்து சீர்திருத்தங்கள் இன்னும் வரவில்லை. காவல்துறையோட அணுகுமுறையே எப்படின்னு இருக்குன்னா, நான் அதிகாரம் படைத்தவர், மக்களை வந்து அது அதிகாரம் படைத்தவர்களை, அது குறிப்பாக அரசாங்கத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் காவல்துறை இருப்பதாக தான் பொதுவான எண்ணமே மக்களுக்கு இருக்கு. நாங்கள் வந்து அதிகாரத்தில் இருப்பவர்களை அணுகிடக்கூடாது, அவர்கள் நெருங்கி போயிடக்கூடாது, இல்லை அவர்களுக்கு ஏற்படும் ஏதோ ஒரு சிரமம் வந்துடக்கூடாது, அதை பாதுகாப்பதற்கு தான் வந்து காவல்துறை இருக்குதுன்ற ஒரு உணர்வை வந்து பொதுவாக வந்து மக்கள் மட்டத்தில் வந்து இருக்கு. அது இங்கே இல்லை, மறுக்கவே முடியாது. இது போன்ற சம்பவங்கள் இன்னும் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையிலான கேப் அதிகரிக்குமோ?
நிச்சயமா நீங்க இப்ப இந்த வழக்குல வந்து அவர்கள் ஏன் வந்து அந்த வாட் எவர் இம்மெட்டீரியல் இட் டசன்ட் மேட்டர். நீங்க உண்மையிலேயே அவர் திருடி இருந்தாரா திருடலையா அப்படிதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சங்க. அவர் திருடினதா கூட ஒரு ஹைப்போதட்டிக்கலா வச்சுப்போம் அந்த இறந்து போன நபர். ஆனா அந்த உண்மையிலேயே அந்த அவர் திருடியிருந்தால் கூட அந்த சிம்பத்தி வருவதற்கான காரணம் என்ன? அவர் கொன்னதாக அவர் கொலை செய்யப்பட்டது மட்டும் இல்லை, அடித்து கொல்லப்பட்டது மட்டும் இல்லை. இந்த காவல்துறை வந்து ஒரு நபரை வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு நபரை அக்யூஸ்ன்ற ஒரு நபரை நடத்தும் விதை வந்து எந்த மக்களுக்கும் கொடுக்கறது இல்லை. அவர்கள் அடிப்படையில் ஒரு நபர் மீது சந்தேகம் வந்துட்டாலே இமீடியட்டாக ஒரு அறையலாம், இல்லைன்னா அவரை விசாரிச்சு எப்பேற்பட்ட இன்ட்ராகேஷனுக்கும் உட்படுத்தலாம் அப்படின்ற அந்த காவல்துறை அணுகுமுறை இருக்கு இல்லையா, இது எந்த மக்களும் ரசிக்கிறது இல்லை, விரும்புறதே இல்லைங்க காவல்துறை. நீங்க அதான் இப்போ ஒரு கேள்வி கூட கேட்டீங்க, அந்த வழக்கு ஒரு கொடுங்குற்றத்தை செய்தவர்கள், ஒரு பாலியல் குற்றம் செஞ்சவர், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குற்றம் செஞ்சவர், குற்றம் எதுவாக இருந்தாலும் அந்த குற்றத்தோட தீவிரத்தின் அடிப்படையில் அவரை நடத்துவதை வந்து காவல்துறை வந்து தீர்மானிக்கலாம்னு சொல்லி நீங்க அதிகாரத்தை கொடுக்கறதே வந்து யூ ஆர் மேக்கிங் police a law unto themselves. அவர்களுக்கு கேட்ட சட்டத்தை அவர்கள்ட்டே ஒப்படைக்கிற மாதிரி தான், அவர்கள் நீதிபதி ஆக்குவதுதான். அது தவறு. நீங்க எப்பேற்பட்ட கொடுங்குற்றமா இருக்கட்டும், அது தீவிரவாத செயலா இருக்கட்டும், இல்ல பாலியல் வன்புணர்வா இருக்கட்டும், இல்ல இது ஒரு சாதாரண பெட்டி தெஃப்ட் கேஸா இருக்கட்டும், எந்த வழக்காக இருந்தாலும் யார்ட்ஸ்டிக் ஒண்ணுதான். நீங்கள் தீவிரமா விசாரிக்கலாம். நீங்க வந்து ஒன்லி உங்களுக்கான டிஸ்கிரிஷன் வந்து யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது வந்து மிக மிக குறைவான நேரங்கள்ல தருணங்கள்ல பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் சட்டம் அனுமதிக்குது. நீங்க வந்து இந்த கொடுங்குற்றம் செய்தவர்களை வந்து எப்படி வேணா அடிக்கலாம், இல்ல கம்மியான குற்றம் செய்தவர்களை கம்மியா அடிக்கலாம் அப்படின்லாம் வந்து எந்த சட்டமும் சொல்ல. முதல்ல அடிப்பதற்கே உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இவர் தான் விசாரிக்க வேண்டும். ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், ஒரு எஸ்ஐ தான் வந்து எஃப்ஐஆர் போட முடியும், அவர் தான் விசாரிக்க முடியும். இவ்வாறு தான் விசாரிக்க வேண்டியதுன்னு இருக்கு. எதற்காக யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? ஏன் ஃபோர்ஸ் எங்க வருது, ப்ரூட்டாலிட்டி எங்க வருது? உங்களால் வந்து ஒரு திறம்பட ஒரு அறிவியல் பூர்வமாக இல்ல ஒரு புத்தியை பயன்படுத்தி வந்து தீவிரமாக விசாரித்து உங்களால் ஒரு கிரைம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, நிரூபிக்க முடியலன்ற ஒரு கட்டத்தில் தானே ஃபோர்ஸ்ட் கன்ஃபெஷன் இந்த மாதிரி வாங்குறீங்க. அதனால தானே பல கேஸ் வந்து ஹாஸ்டேலா முடிஞ்சு கடைசியில் வந்து பிறல் சாட்சி வருது, இல்ல வந்து அக்யூஸ்ட் அங்க வந்து நான் அது ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்றது. இந்த மாதிரி பல கேஸுகள் அக்விட்டல்ல முடியறதுக்கான காரணமே வந்து இது போன்ற ஃபோர்ஸ்ட் கன்ஃபெஷன் தானே. அப்போ வந்து குற்றத்தோட தீவிரத்தன்மையோ இல்ல வந்து இந்த நபருடைய பின்புலத்தையோ வைத்து இப்ப இந்த விளக்கில் கூட தொடர்ந்து சொல்றாங்க அந்த பெண்மணி வந்து பல்வேறு ஏற்கனவே அவர்கள் மீது குற்றம் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் அவசியம் இல்லைங்க. குற்றம் உண்மையிலே வந்து அவர் தவறு செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவருக்கு ஒரு குற்றம் இழைக்கப்படுது, ஒரு தவறு இழைக்கப்படுது அப்படின்னா அவருக்கு அதற்கு தீர்வு கேட்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அதனால நீங்க அந்த நபரோட பின்புலத்துக்குள்ள போவதும் சரி, இல்ல இவர் வந்து குற்றத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரதா எதுவே இருந்தாலும் பின்புலத்தை ஒரு அவரோட பாஸ்ட் கிரெடென்ஷியல்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு குற்றம் ஒரு தனிப்பட்ட கேஸை இண்டிபெண்டன்ட்டா தான் பார்க்கணும். அது நீங்க ட்ரையல்ல வரும்பொழுது வழக்கறிஞர்கள் வந்து வாதாடும் பொழுது இவர் ஏற்கனவே செய்தவர் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தை வந்து கன்வின்ஸ் செய்வதற்கு பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தலாம். ஆனா அதுக்கு அந்த வேலை வந்து போலீஸ்க்கு கிடையாது. மக்களை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றுதான். அவர்கள் போலீஸ் மீது அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. அதனால தான் இந்த வழக்கில் வந்து அவர்களுக்கு பெரும் கோபமாக வருவது இது போன்ற வழக்கு, பெனிக்ஸ் ஜபராஜ் வழக்கில். அதுவும் குறிப்பாக அரசு வந்து அவர்களுக்கு ஆதரவாக இல்லை, போலீஸ் பக்கம் இருக்கிறது என்று வரும்பொழுது பெரும் கோபமாக அது பெருக்கெடுத்து வருவதற்கு காரணம் என்னன்னா மக்கள் பக்கம் நிற்காமல் போலீஸ் பக்கம் போய்விடுகிறார்களோ என்ற அச்ச உணர்வால தான். கேட்போம் திரு தனியரசு அவர்கள்ட்ட. காவல்துறையினர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா ஆட்சி தலைமைக்கு செல்லப்பிள்ளைகள் போல இருக்காங்க. அதுதான் இது போன்ற தவறுகள் நடந்தாலும் அவங்கள பெருசாக கண்டிக்க முடியாததுக்கு காரணம் அப்படின்ற ஒரு பொதுவான கேள்வி இருக்கு. அதை அப்படி பார்க்கலாமா? இல்லை, இப்ப சமூகம் ஒரு நவீன ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாடர்ன் சொசைட்டியா சமூகம் வளர்ந்துருக்கிறதுல நமக்கு ஒரு நிறைவு தான். ஆனா வளர்ந்து வருகிற இந்த சமூகம், குறிப்பா நம்முடைய தமிழ் சமூகம், தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலம், அதுல வந்து இது மாதிரி காவல்துறை தன்னுடைய சட்ட ரீதியான கடமையை ஆற்றுவதில் அல்லது குற்றங்களை தடுப்பது, நடந்த குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அதற்குரிய தண்டனையை பெற்று தருவது அவர்களுடைய அடிப்படை கடமை அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல காவல்துறைக்கு 100 விழுக்காடு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப கார்கேயா அது என்ன சொல்றீங்கன்னா, அதாவது அரசியல்வாதிகளோடு அதிகாரத்தில் இருப்பவர்களோடு நெருக்கமான தொடர்பு இருப்பதனாலேயே ஒரு காவலர் அத்துமீறுவதற்கான அங்கீகாரத்தை பெற்று வருகிறார், சட்டத்தை மீறுகிற அங்கீகாரத்தை பெறுகிறார், அல்லது சட்டத்தை மீறினாலும் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்கின்ற நம்பிக்கை. எல்லா அரசு அதிகாரிகளையும் காவலர்கள் தான் செல்ல பிள்ளைகள் மாதிரி இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, எல்லா துறைக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கா? இல்ல, எல்லா துறைக்கும் முக்கியத்துவம் இருக்கு. காவல்துறையில வந்து 90 விழுக்காடு பேர் இதுலயும் நல்லவங்க இருக்காங்க, நேர்மையா கடமையாற்றுவர்கள் இருக்காங்க, மனிதாபிமானத்தோடு கண்ணியமான மக்களை கண்ணியத்தோடு நடத்துகிற பெரும்பாலான காவலர்களையும் அதிகாரிகளையும் நான் அணுவா பார்த்திருக்கேன். அதே மாதிரி நீங்க ஏற்கனவே ஹென்றி திபேனியாவும் சுமசியாலாம் சொன்ன மாதிரி ஒரு தப்பான
எல்லா துறையிலும் இருக்கிற மாதிரியே காவல்துறையிலையும் ஒரு கடுமையான இயல்பாகவே மனிதர்களோடு அன்பு பாராட்டுவது, இயல்பாகவே அவர்கள் மீது அவருடைய குறைகளை சரி செய்வதில் சட்டத்தின்படியும் அரசுக்கும் நற்பெயரை ஏற்படுத்துவதும் நம்முடைய துறைக்கும் காவல்துறைக்கும் நம்ம நற்பெயரை வாங்கி தரணுங்கிற மாதிரியான எண்ணம் பெரும்பாலும் ஒரு 10-15 விழுக்காடு காவலர்கள்ட்ட இருக்காது, அதிகாரிகள்கிட்டே இருக்காது.